அப்போ அந்த நான் என்ற அந்த கான்சியஸை மையமாக வைத்து தான் நம்முடைய பருவுடலோ மன உடலோ நம்முடைய பிராண உடலோ இயங்குகிறது. அப்போ நான் என்பது ஒரு தனித்துவமான ஒரு தன்மையாக ஒரு கான்சியஸாக இருக்கக்கூடிய உடலை நம்ம விஞ்ஞானமய கோஷம் அல்லது தன்னுணர்வு உடல் என்று அழைக்கிறோம். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மனிதனுடைய உடல் பார்த்தா நமக்கு வெளிப்படையாக ஒரு உடல் தான் தெரியுது. ஆனால் உண்மையிலேயே மனிதனுக்கு ஒரு உடல் தான் இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்குது. பஞ்ச கோஷங்கள் என்று நம்முடைய வடமொழியில் சொல்லக்கூடிய 5 வகையான அடுக்குகள் நம்மகிட்ட இருக்கிறது. நம்ம வெளிப்படையாக பார்க்குற இந்த உடலை அன்னமய கோஷம் என்றும், கண்ணுக்கு தெரியாத உடலை மனோமய கோஷம் என்றும், நுட்பமான உடலை நம்ம பிராணமய கோஷம் என்றும், நான் என்ற அந்த கருத்தியலை தன்னுணர்வை விஞ்ஞானமய கோஷம் என்றும், நம்முடைய கான்சியஸே பறந்து விரிந்து எல்லா இடத்திலும் இருப்பதாக உணர்வதை ஆனந்த உடல் என்றும் அழைக்கிறோம். அப்போ நமக்கு எத்தனை உடல்கள் இருக்கிறது என்றால் 5 உடல்கள் இருக்கிறது. அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்ற இந்த 5 உடல்கள் இருக்கிறது. இந்த 5 உடல்களினுடைய ஒரு கூட்டு தொகுதி தான் மனிதன். மனிதன் அப்படிங்கிறத நம்ம உணர்றதை நம்ம வெளிப்படையாக அவருடைய தோற்ற உடலை வச்சு மட்டும் நம்ம மனிதன் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா உடல் இருக்க எல்லாமே நம்ம மனிதன் சொல்ல முடியாது. மனம் இருக்கிற ஒருவன் தான் மனிதன். மனம் கூட்டல் இதன் மனிதன். மனதை யார் ஒருவர் இதமாக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் மனிதன். வெறுமனே இந்த பூத உடலை வைத்துக்கொண்டு இந்த பூத உடலை நம்ம தாங்கி பிடிச்சிட்டு உயிர்கள் வாழக்கூடிய சுதந்திரத்தை எல்லாம் கெடுத்துட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம மனிதன் நம்மளை சொல்ல முடியாது. நம்ம உண்மையிலே மனிதர் அல்ல, மிருகம்தான். மிருகம்தான் பிற உயிர் வாழக்கூடிய சுதந்திரத்தை கெடுக்கும், பிற உயிரை ரொம்ப தொந்தரவு பண்ணும், பிற உயிர்களை அடித்து கொலை செய்யும், அதனுடைய உடமையான உடலை பறிக்கும். மனிதர்களும் அதே வேலையை செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்ம மனித உடலில் மிருகமாக இருக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ மனிதனுக்கு 5 வகையான உடல்கள் உள்ளன என்பதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அன்னமய கோஷம் அப்படிங்கிறது உணவினால், அன்னம் என்றால் உணவு, உணவினால் ஆன உடல். இந்த உணவு எப்படி இருக்கிறதோ உணவின் தன்மையை பொறுத்து தான் நம்முடைய உடலின் தன்மை இருக்கிறது. என்ன மாதிரியான உணவு சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய உடலை வளர்க்குறோம். உணவு தான் உடலாக மாறுகிறது. ஸோ அப்போ நம்ம என்னெல்லாம் சாப்பிட்றோம், அதான் தூய்மையான உணவுகளை சாப்பிடணும், நல்ல ஒரு பிராணசக்தி உள்ள உணவுகளை சாப்பிடணும் அப்படின்லாம் பார்க்குறோம். அப்படி சாப்பிடும்போது நம்முடைய உடல் என்பது ஒரு நல்ல ஒரு தன்மையில் உருவாக ஆரம்பிச்சிருது. உடல் அப்படிங்கிறதே உணவின் வேற ஒரு பரிமாணமாகத்தான் நம்ம பார்க்குறோம். அப்போ உணவினால் கிடைத்த உடலை அன்னமய கோஷம் என்று அழைக்கிறோம். மன உடல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்முடைய மன உடல் என்பது நம்முடைய மைண்ட் பாடி, நம்முடைய எண்ணங்களாலும் நம்முடைய கருத்துகளாலும் ஆக்கப்பட்ட உடல். இப்போ நான் என்ற ஒரு ஐடென்டிட்டியை அந்த மைண்டுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். நான் இவ்வளவு கருத்துக்களை தெரிந்து வைத்து நம்ம யாருன்னு நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டால் நம்ம நிறைய கருத்துக்கள் ஒரு வகையான தன்மையில தெரிஞ்சு வச்சிருப்போம் பார்த்தீங்களா. அந்த கருத்துக்களை வைத்து தான் நான் என்ற ஒரு தன்மையை நம்ம ஒவ்வொருத்தரும் வெளிப்படுத்துகிறோம். நம்முடைய அனைத்து கருத்துக்களினுடைய ஒரு குவியலாகத்தான் நம்ம பார்க்குறோம். அந்த கருத்துக்களின் குவியல், எண்ணங்களின் குவியல் தான் மன உடல். அந்த மன உடல் தான் நமக்கு எண்ணங்களாக விரிந்து செயல்களாக சொற்களாக வருகின்றன. அதன் பிறகு நமக்கு இருக்கக்கூடிய உடல் பிராணன். நாம் உணவு உண்பதாலும் சுவாசிப்பதாலும் நீர் அருந்துவதாலும் சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய தன்மையினாலும் நம்முடைய பிராண சக்தி நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. இந்த பிராணனானது உடலுக்கும் மனதுக்கும் தேவையான சக்தியை கொடுத்து கொண்டே இருக்கிறதுனால அந்த உடலை நம்ம என்ன செய்யறோம்னா, முழுமையாக அந்த பிராண உடல் நம்முடைய மனதுக்கும் உடலுக்கும் தேவையான அடிப்படை சக்தியாக ஒரு பேட்டரி போல இருந்து செயல்படுறத நம்ம பிராண உடல் என்கிறோம். பிராணன் நம்ம இயங்க பிராணன் நஷ்டமடைகிறது. பேச பேச என்ன செயல்பட நம்முடைய பிராணம் நஷ்டம் அடையும் போது பிராண உடல் பற்றாக்குறை ஆகுது. அப்போ பிராண உடலுக்கு சரியான உணவு, காற்று, ஓய்வெல்லாம் கொடுக்கும்போது பிராண உடல் நல்லா வருது. அப்போ அந்த பிராணமய கோஷம் என்று நம்முடைய எனர்ஜி பாடியை நம்ம அழைக்கிறோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நான் என்ற தன் உணர்வு உடல். இப்போ நான் என்பது நமக்கு ஒரு வகையான உடல். இந்த நான் என்ற இந்த தன்னுணர்வு உடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த நான் என்ற தன்மை இருக்கிறதுனால தான் உடல் என்று அறிகிறோம், மனம் என்று அறிகிறோம், பிராணன் என்று அறிகிறோம். அப்போ நான் என்பது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வகையான முனைப்பு, அதாவது ஒரு கான்சியஸ். இந்த கான்சியஸ் நமக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்கிற போது அந்த கான்சியஸை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், உடல் என்று நம்ம அதை அறிந்து கொள்கிறோம்.
அப்போ அந்த நான் என்ற அந்த கான்சியஸை மையமாக வைத்து தான் நம்முடைய பருவுடலோ மன உடலோ நம்முடைய பிராண உடலோ இயங்குகிறது. அப்போ நான் என்பது ஒரு தனித்துவமான ஒரு தன்மையாக ஒரு கான்சியஸாக இருக்கக்கூடிய உடலை நம்ம விஞ்ஞானமய கோஷம் அல்லது தன்னுணர்வு உடல் என்று அழைக்கிறோம். இந்த தன்னுணர்வு உடல் இந்த பிராண உடலையும் மன உடலையும் பருவுடலையும் பார்த்துட்டு இருக்குது. இந்த தன்னுணர்வு உடலானது எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருப்பதாக உணர்வதை நம்ம என்ன செய்யறோம்னா ஆனந்தமயம் என்று அழைக்கிறோம். ஏனென்றால் இந்த உடல் மீது எல்லை கட்டி இந்த தன்னுணர்வு இருந்ததுன்னா அது வெறுமன பாடி ஐடென்டிட்டி மைண்ட் ஐடென்டிட்டியை தான் உணரும். ஆனால் இதே கான்சியஸ் ஆனது எல்லா இடத்திலும் பறந்து விரிந்து வியாபித்து இருப்பதை பார்த்தால் அதை ஆனந்தம் என்று அழைக்கிறோம். அது ஆனந்தமய கோஷம் என்று அழைக்கிறோம். ஸோ இந்த 5 சேர்ந்து ஒரு கூட்டு சேர்க்கையாகத்தான் ஒரு கூட்டு பொருளாகத்தான் என்ன செய்யுது இந்த உடல் இருக்கிறது. ஆகவே மனிதனை வெளிப்படையாக பார்க்கும்போது நமக்கு தோற்ற உடல் மட்டும்தான் தெரிகிறது. ஆனால் ஆழ்ந்து நுட்பமாக பார்க்கும்போது 5 உடல்களின் ஒரு கூட்டு பொருள் தான் மனிதன் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.